சரி, நம்ம தேடாத இடம் இல்ல. உறவுக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. நம்பிக்கை விட்டுறாதீங்க, எப்படியும் திரும்பி வந்துருவாரு. ஆனா அது வரைக்கும் நீங்க தனியா இருக்கணுமா? எங்க கூட வந்து தங்கலாமே. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கலாம். ஆனா அவசியமா அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேணாம். எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாம், ஏழ்மை பசி உள்பட. நீங்க உடனே பதில் சொல்லணும்னு இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏன் சொல்ல அந்யோன்யமா பேசிட்டு இருக்கும்போது நான் கரடியா வந்து நின்னுட்டேன். காம்ரேட், ஐ ஆம் சாரி. வார கடைசியில டிராமா ஒண்ணு இருக்கு. டிராமானா ஒத்திகன் ஒண்ணு இருக்கு. ஒத்திகனா நடிகள் எல்லாம் வரணும்னு இருக்கு. மனசிலாயோ? Then why the hell haven't you come? அப்படி என்ன மயக்கம் அண்ணா காவடிகளோட? மிஸ்டர் பிரதாப், மனசை பூம்பெடுத்துட்டேனோ? சார் கோச்சுக்குவாரோ? கோவப்பட மாட்டார், குறவளைய நிறுத்தி கொன்னுடுவார். மிஸ்டர் பிரதாப், இன்னைக்கு ஒத்திகைக்கு என்னால வர முடியாது. நாளையில இருந்து வரேன். அவ்வளவுதானே உங்களுக்கு வேணும்? இப்போதைக்கு அவ்வளவுதான். இப்ப நீங்க போலாம். ஒரு செகண்ட் அதிகமா இருந்தா நீயே விரட்டி அடிச்சுட்டு போது இருக்க. குட், வெரி குட். முதலாளிக்கு பிறந்த பையன். I hate him. அந்த பிரதாப் உங்களை தொட்டு தொட்டு பேசுறதும் தோள்பட்டையை பிடிச்சு திருப்புறதும் எனக்கு பிடிக்கல. அவனுக்கு உங்களை திட்டத்துக்கு உரிமை இருக்கலாம், ஆனா தொட்டு பேச உரிமை இல்லை. இன்னொரு வாட்டி அவன் உங்களை தொட்டான், கழுத்தை நெரிச்சிருவேன். இதெல்லாம் செய்யற தொழில நடக்கக்கூடியது சகஜம்தான். அப்ப அந்த தொழில் எதுக்கு? பழைக்க வேண்டாமா? ஆனா ஒண்ணு, நம்ம நிஜ வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத சில அந்தஸ்துகளை நாடகத்துல வாழ்ந்து திருப்திப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த 2 மணி நேர நாடகம் என்ன பணக்காரியா வாழ வைக்குது, பத்தினி தெய்வமா வாழ வைக்குது, ராணியா வாழ வைக்குது. அந்த 2 மணி நேர நிம்மதியும் சந்தோஷமும் கூட எனக்கு வேண்டாங்கிறீங்களா? இந்த மாடர்ன் ஆர்ட்டை பாக்குறச்ச எல்லாம் ரங்க ஞாபகம் தான் வருது. என்ன ரெண்டையுமே புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. என் சகோதரர் உங்களை நினைச்சு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ஓவியர், ஒருவேளை நீங்களே யூகிச்சுக்கலாம். நான் ரங்கனை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா என்னை பத்தி அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. பார்வைக்கு ரங்கம் முரடன் தான், ஆனா கவிதை மாதிரி உள்ளம். அந்த உள்ளத்துல இருந்து என்னால ஒரு ராகம் கேட்க முடியுது. ஆனா அந்த ராகத்துக்கு வார்த்தைகள் இல்லை. அதனால அது பாசமா இல்ல நேசமானு புரியல. புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேருக்கு நேர கேட்கலான்னு பார்த்தா வெக்கமாவும் இருக்கு. திடீர் எருமலியாகி நான் உன்னை தங்கச்சியா தான் நேசிக்கிறேன்னு சினிமா பாணியில சொல்லிட போறாருன்னு பயமாவும் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது பரணி? கவிதை மாதிரி இருக்கு. மாதிரி இல்ல, அதேதான். கவிதை என்ன எழுத தெரியுமா உங்களுக்கு? ஏதோ கொஞ்சம். சந்தோஷமா இருக்கும்போது கவிதை படிப்பேன், கோபம் வரும்போது கவிதை எழுதுவேன். அப்போ படிக்கிறதை விட எழுதுறதுதான் அதிகம்னு நினைக்கிறேன். கோவத்தை மனசுலயே அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அது உடம்புக்கு கெடுதல். அதனால இந்த மாதிரி வார்த்தைகளா கொட்டிடும், இல்ல இந்த மாதிரி கவிதைகளா வந்துடும். மனசுக்கு ஒரு நிம்மதி. அப்ப நான் சந்தம் சொல்றேன், உடனே உங்களால கவிதை சொல்ல முடியுமா? எனக்கு கவிதை இலக்கணம் தெரியும், உங்களுக்கு தாள ஞானம் இருந்தா சரி. அப்போ ஒரு கை பார்க்கலாம் சார். நீங்க சந்தங்களை அள்ளி வீசுங்க சார். ஜெய் பாரதி. கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன்.
Come in. சுமதி, இந்த கண்கள் என்னை தவிர வேற யாரையுமே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். என் பேரை தவிர வேற எதையுமே இந்த உதடுகள் உச்சரிக்காதன்னு நினைச்சேன். என்னை தவிர வேற யாருக்குமே இந்த கழுத்து தன்னை அர்ப்பணிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நான் ஏமாத்தப்பட்ட வாக்குறுதிகள் என்கிட்ட. ஆனா பார்க்கப்பட போறது இன்னொருத்தனுக்கு. சொல்லிட்டு போத்தானே வந்தேன். அந்த கல்யாணத்துக்கு அழுக்குத்தானே வந்தேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். இந்த கழுத்துக்கு வேற ஒருத்தன் மாலையிடுறத அனுமதிக்க மாட்டேன். அனுமதிக்க மாட்டேன். என்னடா தம்புவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஒரு இடம் பாக்கி இல்லாம தேடி பார்த்துட்டேன். போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். டவுட், என் ஃப்ரெண்டு திலீப்பை எப்படியாவது சந்திச்சே ஆகணும்னு என் கழுத்தை அறுத்தான். நானும் திலீப் ஜெய்ப்பூர் போயிருக்கான்னு சொன்னேன். விடல, அட்ரஸ் கேட்டான், கொடுத்தேன். ஒருவேளை அவனை தேடி அங்க போயிருப்பானோ என்னமோ. ஜெய்ப்பூருக்கா? சரி, கரெக்ட் அட்ரஸ் தானே கொடுத்த? இல்லையே, டூப் அட்ரஸ் ஆச்சே. சரிக்கிறியாடா அறிவு கட்டவன. அவன் 2 வேளை பசி தாங்க மாட்டானடா. கையில வேற காசு இல்ல, எங்க போய் அவஸ்தைப்படுறானோ. யாரு? எங்க இந்த நேரத்துல? மன்னிப்பு கேட்க. ஐயோ பிரதாப், என்ன இது? எழுந்துருங்க. நான் உங்ககிட்ட கோபமா நடந்துகிட்டதுக்கு என்னை மன்னிச்சிடு. முதல்ல எழுந்துருங்க ப்ளீஸ். நீ ரங்கனோடு பழகக்கூடாது, அவனோட டிராமாவுக்கு வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன்? உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? என்னோட நாடகம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். என்னோட ஆக்டிங் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் கதறி கதறி அழுவேன். പക്ഷേ என்னோட லவ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உயிரோடு இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன். நான் ஆத்மஹத்யை செய்து வரைக்கும். இதோ பாரு, மோதிரம் 2 கொண்டு வந்திருக்கேன். இப்பவே மாத்திக்குவோம் ப்ளீஸ். இப்ப மணி என்ன இருக்கும்? ராத்திரி 2 மணி. மோதிரம் மாத்திக்கிற நேரமா இது? இல்ல, ஐம் சாரி. ஆனா ஏற்கனவே ரொம்ப டிலே பண்ணிட்டேன்னு தோணுது. இன்னும் ஒரு 6 மணி நேரம் டிலே ஆயிட்டா குடிமொழிக்கு போயிடாது. காலையில விவரமா பேசுவோம், முடிவெடுப்போம். அதான் கரெக்ட் இல்ல? ஆமா, அதான் கரெக்ட். அப்ப சரி. கோபம் இல்லையே? கோவமா? உங்க மேலையா? சச்சா, வரேன்.